வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 4 வயர் கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 4 கூடைகளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் நாட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று பிளெயினில் போட்டிருக்கோம், செக்குடில் போட்டிருக்கோம், அருங்கோண டைப்லேயும் போட்டிருக்கோம், ஹேண்ட்பேக் டைப்லேயும் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து போட்டிருக்கோம். இந்த 4 கூடைகளுமே யூடியூப்பில் பார்த்துட்டு என்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்க தான். நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆர்டர் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த கூடைகளோட நேம் நான் சொல்லியிருப்பேன். இல்லை ரோலில் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை அப்படிலாம் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது என்ன கூடை, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து இந்த கூடைகள் எல்லாமே வந்து சிங்கிள் பீஸாக தான் வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த கூடைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து டீலக்ஸ் வேர், எப்போயும் நான் யூஸ் பண்ணுற இந்த டீலக்ஸ் வேரில் தான் நான் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ கூடைகள் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போ முடியும் அப்படின்றதே நான் வந்து சொல்லிடுவேன். இது பாருங்கள், 1.5 ரோலில் பிளெயின் கூட பிளெயினாக போட்டுட்டு 2 பக்கமே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ எல்லோ கலர், அதாவது எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எலுமிச்சை மஞ்சள், அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். பார்த்திங்களா, ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அந்த ஹேண்டிலுக்கும் அந்த பூ கலருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் மேட்சிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைன் எப்படி போடுறது, இந்த பூ எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 5.5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிருங்க. ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிருங்க. நான் வந்து என்னோடய வயருக்கு ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நாட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வயர் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. நிறைய பேருக்கு வயர் பத்தலைன்றீங்க, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராமல் நல்லா உங்களுக்கு வந்து இந்த கூடை நீட்டாக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு கிடைக்குங்க. ஹேண்டில் இந்த மாதிரி சைடாக சொருகிக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. 3 வயர் இன்னர் வேர் வச்சுருக்கேன் இந்த கூடைக்கு வந்து. இந்த 1.5 ரோல் கூடையிலே நிறைய கலர் காம்பினேஷன், செக்குடு டைப் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் பாருங்கள், 2.5 ரோல் கூட இது வந்து ஒரு செக்குடு டைப்பு கூட, ஆரஞ்சு வித் பிளாக் கலரில் போட்டிருக்கேன். எல்லா பக்கமுமே இந்த கூடை வந்து செக்குடு டைப்பில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நல்ல பெரிய சைஸ் கூட, நல்லா மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 7 அடியில் 27 வயர், 12 வயர் வந்து ஆரஞ்சில், 15 வயர் வந்து பிளாக்கில் போட்டிருக்கேன். பேஸ் வந்து 11 லைன், ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். அந்த செக்கடாக பிரிக்கிறதுக்கு 5 லைன்ஸாக போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் கூட ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். அப்போ தான் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் வந்து இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நான் எஸ் டைப் ஹேண்டில் போட்டிருக்கேன். ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த 2 கூடைக்கும் பாருங்கள், ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கா. ஆனால் இது வந்து எக்ஸகன் கூட 2.5 ரோலுக்கும் கூட கொஞ்சமே தான் எனக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 12x18 பேட்டர்னில் இந்த கூடையை வந்து போட்டிருக்கோம் நாங்கள். இதுவும் எல்லோ கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். பேஸ் பார்த்திங்களா நல்லா அகலமாக இருக்குது. அதனால நிறையா திங்ஸ் வச்சுட்டு நம்ம கொண்டுட்டு போகிற மாதிரியும் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக எப்பயும் போடுற கூடையோட இது டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 28 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 12 லைன், எல்லாமே எல்லோ கலரில் போட்டுக்கோங்க. ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து ஒரு 5 லைன்ஸும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த 9 லைன்ஸ், அதாவது 9 நாட் அந்த இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லோ கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த அருங்கோணம் ஒரு நார்மல், ஒரு கிராஸ் கட், ஒரு நார்மல், ஒரு கிராஸ் கட், அந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப 6 லைன் வந்து நீங்கள் திரும்ப போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. ஹேண்டிலும் நான் வந்து பிளாக் கலரில் தான் போட்டிருக்கேன். 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து 4 வேர் வந்து இன்னர் வேர் வச்சுருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த கூடையும் வந்து பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த கூடையோட லுக் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்குங்க. ஹேண்டில் பாருங்கள், சைடாக எப்படி சொருகியிருக்கேன்னு இதே மாதிரி சொருகிக்கோங்க. நீங்களும் இன்னர் வேர் வந்து சேம் அதே கலரில் வச்சா தான் கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. அதனால தான் அதே கலர்லேயே நம்ம வந்து இன்னர் வேரும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து எக்ஸகன் கூடன்னு சொல்லலாம், அருங்கோண கூட, ஸ்டார் பேட்டர்ன் கூட, பார்டர் டைப்பில் எக்ஸகன் கூடன்னு சொல்லலாம்.
அடுத்த கூடை வந்து 4 ரோலில் ஹேண்ட்பேக் சைஸு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கும். பார்டர் வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் நான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கூடை நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் இப்போ இந்த கூடைகள் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கங்க. சேம் இதே கலர் இதே பேட்டர்ன்லேயே வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கூடைக்கு வந்து 4 ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா வந்து 9.5 அடியில் 35 வயரு, பேஸ் வந்து 15 லைனு, ஹைட் வந்து அதே 35 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க ஒரு 5 லைன், அப்புறம் மல்டி கலரில் ஒரு 7 லைன், அப்புறம் திரும்ப ஃபுல்லாக வந்து ஒயிட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, ஏணிப்படி முடிச்சு போட்டது நல்லா தெரியுது. ஹேண்டில் சைடாக சொருகிக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான். அப்போ தான் கூட வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஷோல்டரில் போடுற மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. இந்த கூடைகள் வந்து இப்போ கார்லலாம் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கூடைகள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. மார்க்கெட்டுக்கும் கொண்டுட்டு போகலாம் நம்ம வந்து ஷோல்டரில் போட்டுக்கிறதுனால. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லைன்னா இந்த கூடையோட நேம் சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது கூடைகளை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.